ஜோ எழுதிய நெவர் ஃபர்கெட் ஹவு மச் ஐ லவ் யூ என்ற நூலின் தமிழாக்கம் அருள்வள்ளன் அரசு. நான் உன்னை எவ்வளவு நேசிக்கிறேன் என்பதை ஒருபோதும் மறந்து விடாதே. நூல்கள் இப்போது விற்பனைக்கு. ஏலே ஏலேலேலே, ஏலே ஏலேலேலே. ஒத்த பண ஓரத்துல சத்த நேரம் மடியில் தானே வச்சு சாஞ்சுக்கிற சங்கதிய சொல்லித்தர வாடி நீ வாடி. என்ன ஜீ தமிழ பான்னு சொல்லி எனக்கு தனியா ஒரு கார் வச்சு என்னை கூட்டி போயிட்டு எனக்கு நல்ல சம்பளம், அந்த சம்பளத்தையும் சொல்ல வேண்டாம், நல்ல சம்பளம் கொடுத்து நான் கேட்ட சம்பளம் பாருங்க. நான் வாய்ப்பு கேட்கிறேன், அவங்க எனக்கு வாய்ப்பு தர முடியாதுன்னு எனக்கு மறுக்கிறாங்க. ஆனா அவங்களே என்னை கார்ல வச்சு கூட்டு போறாங்க. அப்ப என் வாழ்க்கை எவ்வளவு மாறி இருக்குன்னு பாருங்க. கரெக்டா அட்வான்ஸ் எல்லாம் பண்றாங்க, சிங்கப்பூர்ல இருந்தெல்லாம் அட்வான்ஸ் பண்றாங்க. கரெக்டா கொரோனா லாக்டவுன் 2 வருஷம் அதுல முடக்கம், ஒண்ணுமே பண்ண முடியல. மறுபடியும் பெயிண்டிங் வேலைக்கு போறேன். ஒரு கஷ்டம் 4 பேருக்கு போகும்போது, என்னப்பா போனியா, டிவிக்கு போனியா, வரட்டி விட்டாங்களா உன்னைய, இங்கே வேலை பார்த்துட்டு இருக்க, படத்துல எல்லாம் போய் பாடலையா? ஜீ தமிழ்ல இருந்து ஒண்ணு வரட்டி விட்டாங்களா, நீ தோத்துட்டியா, அவ்வளவுதானா, உன்னால முடியாதா அப்படின்னு அந்த எதிர்கொள்ளக்கூடிய அந்த கேள்விகள் இருக்குல்ல, அதற்கு உங்களுடைய பதில் என்னவா இருந்தது? என்னோட பதில் மௌனம் மட்டும்தான். என்ன சொல்ல முடியும்? நம்ம சின்ன வயசுலயே நம்ம அப்பா நம்மளை விட்டு இறந்துட்டாங்க. எப்படின்னா ஒரு 12 வயசு இருக்கும்போதே அப்பா இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அம்மா ஒரு பக்கவாதத்துல ஒரு 7-8 வருஷம் வீட்டுல படுக்கதான். நான் அப்படிதான், அதாவது வேலை பார்த்துட்டு அப்படியே போயிட்டு அங்க இருந்துட்டு அதிகபட்சம் கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட்லயே படுத்து இருந்திருக்கேன். நீங்க சின்ன வயசுல ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்ந்துருக்கீங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சிருக்கீங்க, விவசாயம் பார்த்துக்கிட்டே படிச்சிருக்கீங்க, ஆமா, கடைகளை வேலை பார்த்துக்கிட்டே படிச்சிருக்கீங்க. நம்ம டிகிரி முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம படிச்சதுக்கு ஏற்ற மாதிரி வேலைக்கு போகணும் அப்படின்னு ஒரு பக்கம் அப்படிதான் எல்லாருக்கும் நினைக்கும், தோணும். ஆனா நீங்க பாடகரா மாறி இருக்கீங்களே, இப்படி? ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் டைம் நான் போறது விஜய் டிவி, திவாகர் அண்ணா இருந்தாங்க அந்த சீசன்ல வின்னர் டைட்டில். அந்த சீசன் டைம்ல நான் போய் அட்டன் பண்ண போனேன். 3 ஆகா இப்போ நம்ம ஏதோ பண்றோம் போல இருக்கு அப்படின்னு 3வது ரவுண்டு அங்கே போனேன். நமக்கு அந்த அளவுக்கு திறமை இல்லையா, அதுல எலிமினேட் ஆயிட்டேன். இந்த சேனலுக்கு உங்களது பங்களிப்பை செலுத்த விரும்பினால் சப்போர்ட் பண்ணுங்க. உங்களுடைய சிறு உதவி எங்களுக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். நன்றி. வணக்கம். ஜீ தமிழ்ல சரிகமப்பா சீசன் 5 வரைக்கும் இப்போ போயிட்டு இருக்கு. ஆனா சரிகமப்பா சீசன் 2ல நான் ஒரு விவசாயி அப்படின்னு சொல்லிட்டு பாட வந்த சிங்கர் பிரகாஷ் இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு நம்ம தேடி அலைஞ்சோம். அவரை ஒரு வழியா கண்டுபிடிச்சு அவருடைய ஊருக்கே நம்ம இங்க வந்திருக்கோம். அவருடைய வீட்டுக்கு பக்கத்துல ஒரு காடு மாதிரி ஒரு சின்ன இடம் இருக்கும். அங்கதான் நம்ம உட்காந்து நிறைய விஷயங்கள்ல பிரகாஷ் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வணக்கம் பிரகாஷ், எப்படி இருக்கீங்க? வணக்கம் சார், நல்லா இருக்கேன். எப்படி இருக்கீங்க? ஊர்லாம் எப்படி இருக்கு? ஊர் நல்லபடியா இருக்கு சார். சூப்பர். முதல்ல உங்களுடைய ஃபேமஸான பாட்டுல இருந்து நம்ம தொடங்கலாம்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ரொம்ப பிடிச்சி நீங்க எந்த பாட்டுல இருந்து ஃபேமஸ் ஆனீங்களோ அந்த பாட்டு. கண்டிப்பா பருத்தி வேணும் படத்துல இருந்து ஒரு பாட்டு பாடியிருந்தேன், அதான் ஃபேமஸான பாட்டு. ஏலே ஏலேலேலே, ஏலே ஏலேலேலே. ஒத்த பண ஓரத்துல சத்த நேரம் மடியில் தானே வச்சு சாஞ்சுக்கிற சங்கதிய சொல்லித்தர வாடி நீ வாடி. 10 கண்ணு வாரத்திட மேச்சலுக்கு காத்திருப்பம் பச்சனோட வாடி புள்ள குச்சங்கிச்சம் தேவையில்ல வாடி நீ வாடி. ஏலே ஏலேலேலே, ஏலே ஏலேலேலே. வாவ், சூப்பரா இருக்கு, சூப்பரா இருக்கு. அந்த சரிகமப்பா சீசன் 2ல எல்லாருமே நான் இங்க இருந்து வரேன் அங்க இருந்து வரேன் அப்படின்னு சொல்லும்போது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பேக்ரவுண்ட பின்னணியை சொன்னாங்க. ஆமா, ஆனா நான் ஒரு விவசாயி அப்படின்னு சொன்னீங்களே, அது இதான் நம்மளோட அன்றாட வாழ்க்கையே. நம்ம வீட்டுல உள்ள நம்மளோட பெண்குலமே அதானே. அப்பா விவசாயி, அம்மா விவசாயி, தாத்தா விவசாயி, விவசாய குடும்பத்துல இருந்தானே வந்தோம். அதுக்கப்புறம் படிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறமாட்டி நமக்கு எது கை கொடுக்கும் அப்படின்னு பார்த்தா கடைசியா விவசாயம் தான் எனக்கும் கை கொடுத்தது. அந்த விவசாய வேலையும் பார்த்துட்டு அப்படியே அந்த கிராமப்புறங்கள்ல பெயிண்டிங் ஒர்க் பார்த்துட்டு அப்படியே இருந்தேன். அப்ப நம்ம கை கொடுத்தது எதுவும் அதை நம்ம சொல்ல முடியும். நம்மளோட வாழ்வியலுக்கு உயர்த்துறதுக்கு காரணமா இருந்ததே அந்த விவசாயம் தானே. அதனால என்னோட பின்புலத்தை விவசாயியாவே காட்டியது. பொதுவா நம்ம ஊர்ல எல்லாம் பார்த்திருப்போம், நடவு நடுறவங்க நாத்து நடுறவங்க எல்லாம் விவசாயம் பண்ணிக்கிட்டே பாட்டெல்லாம் பாடிக்கிட்டே தானே பண்ணுவாங்க. ஆமா, அந்த மாதிரி நீங்க ஏற்கனவே சிங்கர் வேற, பாடகர் வேற. ஆமா. அப்ப நீங்க விவசாயம் பண்ணும் பொழுது என்ன மாதிரி பாடல்கள்லாம் முணுமுணுத்துக்கிட்டே பண்ணுவீங்க? இளையராஜா சார் பாட்டு எல்லாமே பிடிக்கும். அதே மாதிரி அப்பா அதிகமா இளையராஜா பாட்டு வச்சுதான் கேட்டுட்டு இருப்பாங்க. அதனால அவங்களோட பாட்டெல்லாம் நிறைய முணுமுணுக்கிறது. இந்த மாதிரி இந்த சொர்க்கமே என்றாலும் அது அப்படியே பாடிக்கிட்டே கூட
பாடிடலாம். ஆ. சொர்க்கமே என்றாலோ அது நம் ஊரை போல வருமா, அடையன் நாடு என்றாலோ அது நம் நாட்டுக்கீடாகுமா, பல தேசம் முழுதும் பேசும் மொழிகள் தமிழ் போல் இனித்திடுமா, சொர்க்கமே என்றாலோ அது நம் ஊரை போல வருமா. இப்ப என்ன டவுட்னா ரொம்ப அழகா இருக்கு பாடும்பொழுது. ஆனா நம்ம இப்ப நாத்து நடுறோம், இல்ல களை பறிக்கிறோம், ஒரு வயல்ல இறங்கி ஒரு வேலை பார்க்கும். வேலை பார்த்துக்கிட்டே இவ்வளோ ராகத்தோட, இவ்வளோ அந்த ஏற்ற இறக்கத்தோட பாடிட முடியுமா அப்படின்னு? இல்ல அப்படி பாடிட்டு இருக்கும்போது ஆக்சுவலா சும்மா நான் நல்லா பாடிட்டு உட்காந்துருக்கேன். நம்ம உட்காரும்போது பாடும்போது ஏதோ நம்ம மைண்ட்ல வாயில முணுமுணுத்துட்டு இருப்போம்ல, இந்த மாதிரி முணுமுணுத்து இருப்போம். அந்த நேரத்துல ராக தாளம் எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். அது ஒரு ஜாலியான டைமிங் அப்போ. பொதுவாவே நம்ம சினிமாவிலயா இருக்கட்டும், நம்ம நேர்லயா இருக்கட்டும், வயசான கிழவின்னு சொல்லலாம் அந்த இடத்துல. ஆமா வயசானவங்க தானே பாடி நம்ம கேட்டிருப்போம். ஆமா. அப்ப ஆண்கள் அந்த வயல்வெளியில பார்க்கும் பொழுது பாடுனா என்ன மாதிரி பாட்டெல்லாம் பாடுவாங்க, எப்படிப்பட்ட பாட்டெல்லாம் பாடுவாங்கன்னு ஒண்ணு இருக்கும். இப்ப ஆமா. ஒரு பாட்டு பாடி கேட்டுட்டீங்க, ஆமா வேற என்ன மாதிரி பாட்டெல்லாம் பெரும்பாலான ஆண்கள் முணுமுணுப்பாங்க பெரும்பாலான விவசாய நிலத்துல இறங்குனா? விவசாய நிலத்துல இறங்குனாங்கன்னா அதிகமா கிராமிய பாடல்கள் தான் பாடிட்டு இருப்பாங்க. இப்ப ஆஹ் இன்னொரு பாட்டு இருக்கு, ஏ ஆத்துக்குள்ள அத்தி மரம் அயில அயில அத்தி மரம் அயிலசா, அப்படியெல்லாம் ஒரு பாட்டு எல்லாம் ஆமா கேட்டிருக்கீங்க. ஆமா. இந்த மாதிரி கிராமிய பாட்டுலாம் நிறைய இருக்கும். ஒருத்தங்க வாங்கி பாடுறது, அவங்க பக்கத்துல பாடுறது. அப்புறமாடி இந்த மம்பட்டி மூஞ்சிக்கு மஞ்சளை போட்டு மினுக்கிற பொண்ணு, உன் சாயமெல்லாம் வெளுத்து போச்சு சிங்கார கண்ணு சிங்கார கண்ணு, டவுனு பஸ் போகுதடி காளியா, நாம சினிமா பார்க்க போகலாமா ஜாலியா. இதெல்லாம் அப்படியே அப்படியே கிண்டல் பண்ற மாதிரி. இது ஆக்சுவலா இது வந்து நம்ம மதுரை சந்திரன் ஐயாவோட பாடல். காணா பாட்டு. இது ஒரு நாட்டுப்புற பாடல். இது வந்து மதுரை சந்திரன் ஐயா. நான் சரபோஜில படிக்கும்போது என்னோட கல்வி தமிழ் ஆசிரியர் அவர். ஓ சிறப்பு. சரபோஜில தான் பணியாற்றிட்டு, இப்போ அங்கதான் பணியாற்றிட்டு இருக்காங்க. அவங்களோட பாட்டு. அப்புறம் நம்ம இதே மாதிரி கிராமப்புறத்துல நளிச்சேரி திருத்தணி அண்ணன் ஒருத்தர் இருக்காரு, அவரோட பாட்டு அதெல்லாம் நிறைய இருக்கு. அவரோட பாட்டுலாம் நிறைய பாட்டு காதல் தோல்வி பாட்டு, காதல் பண்ற பாட்டு, அது மாதிரி இந்த மாதிரி பாடல்கள் தான் நம்ம கிராமப்புறங்கள்ல ஒழிச்சு. எனக்கு காதல் பண்ற பாட்டு ஒண்ணு வேணும், காதல் தோல்வி பாட்டு ஒண்ணு வேணும். அப்படியா? காதல் தோல்வி பாட்டு இப்ப ஆந்தக்குடியிலே அண்ணன் ஒருத்தர் இருக்கு, அவரோட பாட்டு காதல் தோல்வி ஒண்ணு பாட்டு இருக்கும். பொம்பளைய பொம்பளைய வேணாம் போடா, அவ ஆம்பளைய ஆக்கிடுவா சண்டி மாடா, சில்லறைய பறிக்கத்தானே சிரிப்பா சிரிப்பா, நம்ம கல்லறைக்கு வெள்ளை அடிக்க அவளே நினைப்பா, சில்லறைய பறிக்கத்தானே சிரிப்பா சிரிப்பா, கல்லறைக்கு வெள்ளை அடிக்க அவளே நினைப்பா, இதுதாண்டா பொம்பளை சட்டம், அவை இழிச்சான்னா ஆம்பளைக்கு இறுதி கட்டம், பொம்பளைய வேணாம் போடா அப்படி. சூப்பர் சூப்பர், நல்லா இருக்கு. இந்த மாதிரி எல்லாம் நிறைய பாடி வச்சிருக்காங்க. காதல் தோல்விக்கு மயக்கிற மாதிரி நிறைய, அவரும் நிறைய காதல் பாடல் பாடியிருக்காரு. இந்த மாதிரி நிறைய இருக்கு. இது மாதிரி கிராமப்புறங்கள்ல இந்த மாதிரி பாடல்கள் தான் கேட்பாங்க. பாடகர், விவசாயி பாடகர் பிரகாஷ் யார்ட்டையாவது காதல் பாடல் பாடியிருக்காரா, அல்லது காதல் தோல்வி பாடல் தான் பாடியிருக்காரா? இல்ல எல்லா பாடலுமே பாடியிருக்கேன். இல்ல பர்டிகுலரா ஒரு பொண்ணு கிட்ட போய் பொண்ணு அப்படிலாம் இல்ல, காதல் தோல்வியா தான் இருந்திருக்கு, அது அடுத்த கட்டம். பாடியிருக்கேன் நிறைய, எல்லாரும் மத்தியிலையும் பாடுவேன். தனிப்பட்ட முறையில போயிட்டு காதலுக்காக அப்படி பாடினது இல்ல. அப்படி பாடினது இல்ல. இல்ல ஒரு தடவை கூட அப்படி ஒரு சம்பவம் ஒரு தடவை கூட லைஃப்ல நடந்ததே இல்ல. இது சம்பவமே வேண்டாம். நடந்திருக்கு வேணாங்களே, மறுபடியும் சம்பவம் ஆகி போயிரும் அப்படின்னு பயப்படுறேன். இப்பதான் தட்டி புட்டி ஒரு பொண்ணை பார்த்து கொண்டு வந்திருக்கேன். அப்படியா? ஓ வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள், வெரி குட். ஓகே, என்ன படிச்சிருக்கீங்க பிரகாஷ்? நான் பிஏ பிஎட் பண்ணிருக்கேன் சார். சூப்பர் சூப்பர். டிடிஎட் பண்ணிருக்கேன், டீச்சர் ட்ரைனிங் முடிச்சிருக்கேன். பிஏ பிஎட் வந்து சரபோஜி, தஞ்சாவூர் சரபோஜில தான் படிச்சேன் பிஏ. பிஎட் வந்து நம்ம புதுக்கோட்டையில எம்ஆர்எம் காலேஜ்ல படிச்சேன், அங்கேயே டிடிஎட்டும் பண்ணிருக்கேன். சிறப்பு. ஆமா, இது எப்படின்னா நம்ம சின்ன வயசுலயே நம்ம அப்பா நம்மளை விட்டு இறந்துட்டாங்க. எப்படின்னா ஒரு 12 வயசு இருக்கும்போதே அப்பா இறந்துட்டாங்க. அதுக்கப்புறமாட்டி அப்படியே அம்மாவும் நானும் தான். அதுக்கப்புறம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அம்மா வந்து ஒரு பக்கவாதத்துல ஒரு 7-8 வருஷம் வீட்டுல படுக்க தான். நான் பார்த்துக்கிட்டதெல்லாம் என்னோட அம்மாவோட அப்பா, தாத்தா அம்மாச்சி, இவங்க தான். அம்மா ஒரு 6 பேர் பொண்ணுங்களோட பிறந்தவங்க. மாமா பார்த்தீங்கன்னா என்னோட தாய் மாமாவுக்கும் எனக்கும் ஒரே வயசா இருக்கும், 1 வயசு டிஃப்ரெண்ட்ல இருப்போம். இப்படிதான் அந்த காலகட்டத்தில் அப்படியே நம்ம அப்படியே வேலை பார்த்துட்டு போய் படிச்சுட்டு, அவர் கடையில் வேலை பார்க்குறது, அப்படியே படிக்கிறது, இப்படியே தான் நம்ம லைஃப் போணுச்சு. அதே மாதிரி தான் காலேஜ் லைஃப் வரைக்கும் போணுச்சு.
எப்படியோ படிச்சாச்சு. படிச்சு ஒரு டிகிரி பண்ணியாச்சு. நான் படிச்சிருக்கேன் அப்படிங்கிற 4 பேர் பொண்ணு கேட்கறனா கூட மாப்பிள்ளை என்ன படிச்சிருக்காருலாம் கேட்குறாங்க. அதுக்காகவாவது படிக்கணுமேன்னு படிச்சாச்சு. படிச்சுட்டேன். பட் ஆனா படிப்புக்கு தகுந்த வேலை கிடைக்குமா அப்படின்னு பார்த்தா, இப்ப அது கிடையாது. ஏன்னா சரியான சிஸ்டத்த தப்பா சொல்லல. முன்னாடியெல்லாம் படிச்சவங்களுக்கு வேலை, எல்லாரும் படிச்சவங்களுக்கு ஒரு எம்ப்ளாய்மென்ட் மூலியமா வேலை குடுப்பாங்க. இப்ப அப்படி கிடையாதுல்ல. அதுக்கு ஒரு எக்ஸாம் வச்சு நல்ல ஒரு விஷயம் தான். ஒரு முன்னேற்றத்துக்கான வழிதான். இருந்தாலும் எல்லாராலயும் படிச்சுட்டு ஒரு நம்பிக்கை இல்ல. படிச்சுட்டோம்னா நமக்கு வேலை கிடைக்குமா? அதுக்கடுத்தும் ஒரு ப்ராசஸ் இருக்கே. அப்படிங்கிற மாரி இருக்கு. ஆனா படிச்சு தான் ஆகணும் எல்லாரும். படிச்சுட்டேன். பிஎட் வரைக்கும் படிச்சாச்சு. ஆமா, நீங்க சின்ன வயசுல ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்ந்துருக்கீங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சிருக்கீங்க. விவசாயம் பார்த்துக்கிட்டே படிச்சிருக்கீங்க. ஆமா, கடைகள்ல வேலை பார்த்துக்கிட்டே படிச்சிருக்கீங்க. ஆமா. அப்ப நம்ம டிகிரி முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம படிச்சதுக்கு ஏத்த மாரி வேலைக்கு போணும் அப்படின்னு ஒரு பக்கம் அப்படிதான் எல்லாருக்கும் நினைக்கும். ஆமா. தோணும். ஆனா நீங்க பாடகரா மாறி இருக்கீங்கல்ல. அது எப்படி? அது ஆக்சுவலா எங்க அந்த டர்னிங் பாயிண்ட் இருந்தது? இல்ல ஸ்கூல் படிக்கும்போது, காலேஜ் படிக்கும்போதெல்லாம் சும்மா பாடிட்டு இருப்பேன். இப்ப பெருசா அந்த அளவுக்கு இதுல இன்ட்ரெஸ்ட் இருக்காது. திடீர்னு எங்க சித்திங்க அம்மா கூட பொறந்தவங்க சித்தி, மாமா அவங்களாமே சும்மா பாடிட்டு தான் இருப்பாங்க. ஆக்சுவலா பாட்டு அவ்வளோ இன்ட்ரெஸ்டே கிடையாது. நெறைய காமெடிஸ் அப்படிதான் பார்த்துட்டு உட்காந்துருப்பேன் சின்ன வயசுலயே. இவங்கலாம் பார்த்துட்டு இருப்பாங்க பாட்டு. மாத்துங்க அப்படின்னு சொல்லுவேன். டிவி சேனல்ல பார்த்துட்டு இருக்கும்போது பார்த்துட்டு இருக்கும்போது நான் ஏதாவது காமெடி சேனல் வைங்க அந்த மாதிரி தான் இருக்கு. ஆனா சினிமா மேல ஒரு ஈர்ப்பு இருக்கும். நம்ம ஆக்டிங் மேலேயும் ஒரு ஈர்ப்பு இருக்கும். நல்லா நான் பேசுவேன், நல்லா டிராயிங் பண்ணுவேன். பாட்டெல்லாம் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஆனா இவங்க சித்தி மாமாலாம் பாடிட்டு இருப்பாங்க. ஒரு நாள் இந்த மாதிரி ஆடிஷன் போகணும்னு சித்தியெல்லாம் போனாங்க. சித்தி மாமாலாம் போனாங்க. அது எனக்கு என்ன பாட போறாங்களே அப்படின்னு நானும் பின்னாடியே போனேன். பார்த்தா அவ்வளோ பேர் எல்லாருமே பாட வந்திருந்தாங்க. அது ஒரு பெருமையா இருக்கு. ஒருத்தவங்க பாடும்போது பார்த்துட்டு கை தட்டும்போது அதுல ஒரு சந்தோஷம். அதை பார்த்தேன். ஏன் நம்ம பாடக்கூடாது அப்படின்ட்டு அதுக்கப்புறமாட்டி இந்த ஸ்கூல்ல எல்லாம் நானும் பாட ஏற ஆரம்பிச்சேன். லைஃப்ல நல்லா போயிட்டு இருந்த லைஃப்ல பாடகர் பக்கம் திருப்பி விட உங்க சித்திமார்கள் தான் சொல்ல போனேன். அவங்க எல்லாம் பாடிட்டு போய் சின்ன சின்ன பிரைஸ் எல்லாம் வாங்கிட்டு வருவாங்க. நான் வந்து இந்த ஓட்டப்பந்தயம் இந்த மாதிரி அத்லெட்டிக் அதான் நான் நிறைய பண்ணுவேன். அதுலதான் போயிட்டு இருப்பேன். திடீர்னு எனக்கு இதுல சரி இதுலயும் பிரைஸ் வாங்குறேன். பிரைஸ் வாங்குறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். உன்னை ஜெயிச்சா எனக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம இதுல போய் பார்ட்டிசிபேட் பண்ணலாமே, எந்த போட்டிலையும் கலந்துக்கலாமே அப்படின்னு போக ஆரம்பிச்சேதான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எனக்கே பாட்டு மேல இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு. அதுக்கப்புறம் நிறைய பாட்டு கேட்க ஆரம்பிச்சிட்டேன். நிறைய ஸ்டேஜ்ல பாட ஆரம்பிச்சேன். ஸ்கூல்ல, காலேஜ்ல அப்படியே பாட ஆரம்பிச்சேன். திடீர்னு நான் நல்லா பாடி இருக்கேன்ட்டு காலேஜ்ல படிச்சவங்க, ஸ்கூல்ல என்னோட படிச்சவங்க எல்லாம் ஏன் இதெல்லாம் ட்ரை பண்ண சும்மா சும்மா பாடிட்டு இருக்கேன் இங்கெல்லாம். ஆக்சுவலா ஊர்ல ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன்னாலும் போய் பாடிடுவேன். மேக்கப் பிடிச்சி ஒரு கரக்கு போட்டு விட்டு பாடிடுவேன். அப்படி போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அமையும். சரி நம்மளும் ஒரு ஆடிஷன் அட்டன் பண்ணுவோம். ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் டைம் நான் போறது வந்து விஜய் டிவி. திவாகர் அண்ணா இருந்தாங்க அந்த சீசன்ல வின்னர், டைட்டில் வின்னர். அந்த சீசன் டைம்ல நான் வந்து போய் அட்டன் பண்ண போனேன். போனா இங்க தான் நம்ம திருச்சியில ஆடிஷன் போட்டிருந்தாங்க. அங்க போய் அட்டன் பண்ணப்போ நான் ஃபர்ஸ்ட் டைம் பாடும்போதே செலக்ட் பண்ணிட்டாங்க. அடுத்த ரவுண்டு செலக்ட் பண்ணிட்டாங்க. அடுத்த ரவுண்டுக்கும் போனேன். அதுலயும் செலக்ட் பண்ணிட்டாங்க. 3வது ரவுண்டு சென்னைக்கு வாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. 3வது ரவுண்டு ஆகா அப்ப நம்ம ஏதோ பண்றோம் போல இருக்கு அப்படின்னு 3வது ரவுண்டு அங்க போனேன். நமக்கு அந்த அளவுக்கு திறமை இல்லையா, அதுல எலிமினேட் ஆயிட்டேன். எலிமினேட் ஆயிட்டு வந்ததுக்கப்புறம் இங்க வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி இங்க செலக்ட் ஆனேன், சென்னையிலையும் போய் செலக்ட் ஆனேன். ஆனா எலிமினேட் ஆயிட்டாங்க அப்படின்னு சொன்னேன். அப்போ உனக்கு ஏதோ ஒரு திறமை இருக்கு, நீ விடாம ட்ரை பண்ணு அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த பாடல்களை நிறைய சரி கத்துப்போம் அப்படின்ட்டு ஒவ்வொரு பாடலாம் கேட்க ஆரம்பிச்சு, எல்லாத்தையும் பாட ஆரம்பிச்சு, வாயில முணுமுணுக்க ஆரம்பிச்சு ஒரு 5-6 வருஷம் ட்ரை பண்ணேன் விஜய் டிவி. அதுக்கப்புறம் ஜீ தமிழ் ஆடிஷன் வந்தது. அதுக்கப்புறம் ஜீ தமிழுக்கு போனேன். ஃபர்ஸ்ட் சீசன்ல போகும்போது இதே மாதிரி தான் 10 ஆடிஷன் போயிருப்பேன். உள்ள 10 ரவுண்ட் இருக்கும். நிறைய இருக்கும். நிறைய ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10,000 பேர் வராங்கன்னா ஃபில்டர் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு போனோம். அதுல கடைசி வரைக்கும் போயிட்டு கடைசியா பர்ஃபார்ம் பண்றதுக்கு முன்னால மெகா ஆடிஷனுக்கு முன்னாடி நான் வெயிட்டிங் லிஸ்ட்ல போயிட்டேன். இதே மாதிரி அதுக்கு போன வருஷமும் விஜய் டிவில ஆயிட்டேன். அதுக்கப்புறம் வேணாண்டா என்னடா இத்தனை வருஷமா ஒரு 5-6 வருஷமா அலைஞ்சாச்சு, வேணாம் அப்படின்ட்டு உட்காந்துட்டேன். கடைசியா ஒரு சான்ஸ் ஒன்று கிடைச்சு. அப்பதான் நீ சித்தி இதை போய் அட்டன் பண்ணு அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. சரி நீ போடா அப்படின்ட்டு போனா அங்க எத்தனை வருஷமா நான் போயிருக்கும்போது பார்த்துருப்பாங்கல்ல, அங்க டேவிட்னு ஒரு அண்ணா இருந்தாங்க. அந்த அண்ணா தான் கடவுள் மாதிரி எனக்கு. பார்த்தவங்க ஏன் தம்பி நீ பிரகாஷ் தானே, இந்த போன வருஷம் வந்தல, போன டைம் உன்னை செலக்ட் பண்ண முடியலடா, ஏதோ ஒரு சுச்சுவேஷன், இங்க வா பாடுறியா அப்படின்னு கேட்டாங்க. பாடுறேன். பாடிட்டு வந்துட்டேன். பக்குனே இருந்தேன். திடீர்னு வீட்டுக்கு வந்து சேர்றேன். வீட்டுக்குன்னா நான் சென்னையில தான் இருந்தேன். அப்போக்கி அங்கே பெயிண்டிங் ஒர்க் பார்த்துட்டு இருப்பேன். நான் அப்படிதான் அதாவது வேலை பார்த்துட்டு அப்படியே போயிட்டு அங்கே இருந்துட்டு அதிகபட்சம் கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட்லேயே படுத்துருந்துருக்கேன். அங்கேயே படுத்துருந்தா ஆடிஷன் போகும்போது நமக்கு நிறைய சொந்தக்காரங்களாம் இருக்காங்க. இருந்தாலும் அவங்கள நம்ம தொந்தரவு பண்ணக்கூடாது. போயிருக்கேன். அப்படியும் போயிட்டு எங்க அம்மாச்சி ஒருத்தவங்க இருக்காங்க, அங்க எங்க சித்தியெல்லாம் இருப்பாங்க. அங்க போய் இருப்பேன். அடிக்கடி அவங்கள போய் நம்ம தொந்தரவு பண்றோமோ, நிறைய நல்ல சப்போர்ட் தான் பண்ணுவாங்க. அடிக்கடி போய் நம்ம தொந்தரவு பண்றோமோ நமக்கு தோணும். அதனால சரி போவேண்ணா
நம்ம அப்பவும் இன்னும் நம்ம கையில இன்னும் காசு ஒன்றும் சம்பாரிச்சு அதெல்லாம் கிடையாது. காலையில விடிய காலையில போற மாதிரி இருக்கும். ஸ்டுடியோ கோகுலம் ஸ்டுடியோவோ இல்லை நிறைய இருக்கு இல்லையா, நம்ம ஒலிம்பியா போகணுன்னாலும் ரொம்ப தூரம் போகணும். அங்கேருந்து நான் உரகடம் போகணும், உரகடத்துலேருந்து வரணும். அதுக்கும் காசும் கொஞ்சம் கம்மியா இருக்கும். சரி என்னத்த இங்கேருந்து அங்கே அலையத்துக்கு இங்கே அலையறதுக்கு இங்கேயே படுத்துருவோம், விடிய காலைல பஸ் ஏறி போயிடுவோம் அப்படின்ட்டு அங்கேயே படுத்துடுவேன். கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட்லேயே படுத்துடுவேன். காலைல போய் அட்டன் பண்ணுவேன். மறுநாள் வர மாதிரி இருக்கும்பாங்க. மறுநாள் என்ன பண்ணுவேன், அப்படியே சென்னையே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு அப்படியே ட்ரெயினில் கம்மி தானே டிக்கெட்டு, அப்படியே போட்டு ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு மறுபடியும் போய் கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டில் படுத்துடுவேன். காலைல போய் அந்த மாதிரி அட்டன் பண்ணிட்டு அந்த டைமிங்கில் தான் கடவுள் புண்ணியத்தை நீ மறுநாள் வாங்கினாங்க. போனோம், அட்டன் பண்ணேன். அட்டன் பண்ணதுக்கப்புறம் தம்பி நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க, உங்களுக்கு சென்னை கூப்பிடுவோம், நீங்கள் வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு வந்தேன். வீட்டில் வந்து இன்னும் இப்போ நீங்கள் வந்த மாதிரி தான் திடீர்னு வந்தாங்க, 2 பேர் வந்தாங்க. வந்து தம்பி நீ செலக்ட் ஆகிட்டா உன்னை ஒரு இன்டர்வியூ மாதிரி எடுக்கணும், ஒரு ப்ரொமோ ஷூட் எடுக்கணும் அப்படின்னாங்க. ஏதோ சொர்க்கத்தில் பறக்கிற மாதிரி இருந்துச்சு, செலக்ட் ஆகிட்டேன் மேடம் அப்படின்ட்டு. வந்து இதே மாதிரி தான் இந்த பிளேஸில் என்னோட வயல் எல்லாம் வச்சு இப்போ நான் ஃபர்ஸ்ட் பாடினேன் பார்த்தீங்களா அந்த பாடல், அந்த பாட்டை தான் ஃபர்ஸ்ட் நான் இதே மாதிரி இன்டர்வியூவில் பாடுறேன். இந்த ஆமாம், பருத்தி வீரன் படத்துலேருந்து இந்த ஐயோ பாட்டு, ஏழை ஏழை ஏழைன்னு பாடினேன் இல்லையா, இந்த பாட்டு தான் என் லைஃப்ல வந்து என்னை எல்லாருக்கும் தெரிய வச்சுது. இந்த ஒரு பாட்டு அங்கே போயும் அந்த சேனல்லையும் அதே பாடல் எனக்கு கொடுத்தாங்க. நல்லா பாடினேன். என்ன நிறைய இப்போ ஜாம்பவான்கள் அங்கே பாடிட்டு இருக்காங்க. அதுக்கு மத்தியில் நான் டாப் 13 வரைக்கும் வந்துட்டேன். அதுக்கு மேலே எனக்கு என்னோட திறமை அவ்வளோதான். என்னால் முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணேன். டாப் 13 வரைக்கும் வந்துட்டு அதோட எலிமினேட் ஆகி வெளில வந்துட்டேன். இப்ப நீங்க ஜீ தமிழ்ல, அதாவது இது ரொம்ப சின்ன ஊர் தான். ஆமா, இந்த சின்ன ஊர்ல இருந்து ஜீ தமிழ்ல போய் பாடுறீங்க. சரிகமாப்பா சீசன் 2ல வந்து கிட்டத்தட்ட டாப் 13 வரைக்கும் 13 வரைக்கும் நீங்க வந்திருக்கீங்க. ஆமா. அப்ப வீட்டுல ஊர்ல எல்லாம் பார்த்துட்டு எப்படி இருந்ததோ அந்த மனநிலை, அந்த ஃபீல் எப்படி இருந்தது? ஐயோ என்ன ஊர்னா, இதுக்கு முன்னாடி நான் பாடிட்டு இருப்பேன், என்ன கத்திட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஊர்ல உள்ளவங்க சொல்லுவாங்கல்ல, என்ன ரொம்ப கத்திக்கிட்டே இருக்கேன், ஏதாவது நான் போய் பாட போயிடுவேன். ஊர்ல ஒரு டெத்துனா கூட வச்சுங்களேன், அங்கே போய் பாட ஆரம்பிச்சிடுவேன். இது என்ன எதில் பார்த்தாலும் பாடிட்டே இருக்கேன், லூஸ் ஆவேன், கத்திட்டு பைக்ல போனாலும் பாடிட்டு போயிட்டு இருப்பேன், வேலை பார்த்துருக்கலையும் பாடிட்டு உட்காந்துருப்பேன். எல்லாம் திட்டுவாங்க, ஏதாவது ஒரு மாதிரி நம்மளை ஒரு மாதிரியா ட்ரீட் பண்ணுவாங்க. திடீர்னு வந்து நான் சேனல்லேருந்து ஒரு இன்டர்வியூ எடுக்க வந்துட்டு அங்கே பாட போகிறவங்களும் அது நமக்கு ஒரு பெரிய கெத்து தானே. அது எவ்வளோ பெரிய கெத்து. ஓ இப்படி சொன்னவங்க மத்தியில் நம்ம சாதிச்சிட்டோமேடா, நம்ம உள்ளே போய் தலையை காட்டிட்டாலே போதும், நம்ம ஒரு சேனலுக்கு போயிட்டோம், எல்லாம் இல்லாத சந்தோஷம் எனக்கு. அந்த ஒரு சூழ்நிலை இல்லைன்னா இப்போ நான் அந்த பாடலை அப்படின்னு வச்சுங்களேன், இன்னைக்கு நான் அந்த இடத்துல இருக்க முடியாது. இந்த இடத்துலன்னா நான் ஒரு விவசாய வேலை பார்த்துட்டு பெயிண்டிங் வேலை தான் பார்த்துட்டு இருப்பேன். சொல்ல போனால் ஒரு நாளோட வருமானம் எனக்கு எவ்வளோ இருக்கும், 350 ரூபா சம்பளத்துக்கு வேலை பார்ப்பேன். ரொம்ப கஷ்டம் தான். அந்த பட்சத்தில் திடீர்னு ஒரு ஸ்டேஜில் போய் ஏறி நம்ம நின்றுட்டு நம்ம சம்பாதிக்கிறதை விட எல்லா மக்கள் நம்மளை பார்க்குற, நம்ம பாடுறதை எல்லாரும் கேட்க போகிறாங்க, இவங்க நம்மளை கிண்டல் பண்ணாங்க, இவங்க மத்தியில் எல்லா உலகமே நம்ம குரலை கேட்க போதாடா, நான் அவ்வளோ சந்தோஷம் சொல்ல வார்த்தைகளே இல்லைண்ணா. ரொம்ப பயங்கரமா இருக்கு ஆக்சுவலி. ஓகே, இப்ப சரிகமாப்பா சீசன் 2 அப்புறம் உங்க லைஃப் இப்ப எப்படி இருக்கு? சரிகமாப்பா என் லைஃப்ல ஒரு திருப்பு முனை. அதுதான் இது வரைக்கும் அவ்வளோ கஷ்டப்பட்டு பெயிண்டரா விவசாயியா இருந்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து இப்போ என்னை கச்சேரி மேடையில நிறைய பேருக்கு வாய்ப்பு கேட்டிருக்கேன், நிறைய பேர்ட்ட வாய்ப்பு கேட்டிருக்கேன், யாருமே கொடுத்ததில்லை. ஆனால் அதுக்கப்புறம் பேர் சொல்ல வேண்டாம், என்ன வந்து ஜீ தமிழ்ல பாடுன்னு சொல்லி என்னை தனியாக ஒரு கார் வச்சு என்னை கூட்டி போயிட்டு எனக்கு நல்ல சம்பளம், அந்த சம்பளத்தையும் சொல்ல வேண்டாம், நல்ல சம்பளம் கொடுத்து நான் கேட்ட சம்பளம் பாருங்க. நான் வாய்ப்பு கேட்குறேன், அவங்க எனக்கு வாய்ப்பு தர முடியாதுன்னு எனக்கு மறுக்கிறாங்க. ஆனால் அவங்களே என்னை காரில் வச்சு கூட்டு போகிறாங்க. அப்போ என் வாழ்க்கை எவ்வளோ மாறி இருக்குன்னு பாருங்க. அதுக்கப்புறம் அப்படியே மாறிட்டு வரும்போது திடீர்னு பார்த்தா கொஞ்சம் கொஞ்சமாக மாறி கொஞ்சம் ஃபாரின் ஷோஸ் எல்லாம் போகிறேன், அப்படியே போயிட்டு இருக்கேன். வெளிநாடுலாம் எத்தனை வெளிநாடுகள்? மலேசியா போனேன், குவைத் போனேன். கரெக்டாக அடுத்தடுத்து ஒரு கண்ட்ரியாக வர்ற மாதிரி நிறைய நமக்கு நம்ம லைக் பண்ணுறவங்க இருப்பாங்க இல்லையா, கரெக்டாக அட்வான்ஸ் எல்லாம் பண்ணுறாங்க. சிங்கப்பூர்ல இருந்தெல்லாம் அட்வான்ஸ் பண்ணுறாங்க. கரெக்டாக கொரோனா லாக்டவுன், அதனால் இப்போ தான் தட்டி புட்டி வந்தோம். அதுக்குள்ளே இது வந்து லாக் பண்ணிடுச்சு. 2 வருஷம் அதில் முடக்கம், ஒன்றுமே பண்ண முடியல. மறுபடியும் பெயிண்டிங் வேலைக்கு போகிறேன். விவசாயத்தை பார்த்துட்டு இருக்கு. விவசாயம் நமக்கு நார்மல் தான், ஆனால் பெயிண்டிங்கிறது வந்து தான் நம்ம வேலையாக போய் பார்க்குறது. விவசாயங்கிறது வந்து நம்மளோட அன்றாட வாழ்க்கை தான். இப்போ வரைக்கும் அதானே, இப்போ வரைக்கும் நம்மளோட வேலையா தானே, நம்ம அதுதான் நம்மளோட வாழ்வியல. விவசாய வேலை இல்லாத பொழுது பெயிண்டிங் வேலை. பெயிண்டிங் வேலை அது நமக்கு விவசாயம் பொறுத்த வரைக்கும் அது நமக்கு வேலை இல்லை, அதான் நம்ம அன்றாடம் நம்ம வாழ்வியலோட ஒட்டு பண்ணுது. அது வாழ்க்கை முறை. நான் குழந்தையிலேருந்தே அதானே, அது ஒரு வேலையா எனக்கு தெரியல, அது நம்மளோட வாழ்க்கைடா, இது நம்ம வீட்டுல ஒண்ணு மாதிரி தானே, நம்ம வீடு மாதிரி தான் அது. நம்ம வேலைன்னு பார்க்கும்போது மறுபடியும் பெயிண்டிங் வேலைக்கு போற மாதிரி ஆயிடுச்சு. ஒரு கஷ்டம். 4 பேருக்கு போகும்போது என்னப்பா போனியா, டிவிக்கு போனியா, வரட்டி விட்டாங்களா உன்னைய, வந்து இங்கே வேலை பார்த்துட்டு இருக்க, படத்துல எல்லாம் போய் பாடலையா, அப்படி எல்லாம் கேட்க அதெல்லாம் அசிங்கப்படுத்த ஆரம்பிச்சாங்க. ஆமா, அதெல்லாம் அந்த கேள்வியில எதிர்கொள்ளும் பொழுது எப்படி இருக்கும் உங்களோட மனநிலை? அது சொல்ல முடியாது. நான் என்ன சொல்றது அவங்கள்ட்ட பதில், தோத்துட்டியா. ஆனா அவங்களுக்கு தெரியாது அந்த இடத்துல போய் நிக்கிறதே பெரிய விஷயம். இங்க எவ்வளவு கஷ்டம், அந்த ஸ்டேஜ் ஏறுறதுங்கிறது எவ்வளவு பெரிய கஷ்டங்கிறது நமக்கு தெரியும். அந்த ஸ்டேஜ் கிடைக்காம எவ்வளவு பெரிய ஸ்டேஜ்ல போய் நிக்கிறோம், உலகமே பாக்குறது இல்லை. ஆனா அசால்ட்டா
தோத்துட்டியா? துரத்தி விட்டாங்களா? மறுபடியும் பெயிண்ட் வந்துட்டியா? அதெல்லாம் அந்த ஒரு 2 வருஷம் ரொம்ப கஷ்டம். ஜீ தமிழ்ல இருந்து உன்னை விரட்டி விட்டாங்களா? ஆ நீ தோத்துட்டியா அவ்வளவுதானா? உன்னால முடியாதா? அப்படின்னு அந்த எதிர்கொள்ளக்கூடிய அந்த கேள்விகள் இருக்குல்ல, அதற்கு உங்களுடைய பதில் என்னவா இருந்தது? என்னோட பதில் மௌனம் மட்டும்தான். என்ன சொல்ல முடியும்? நான் என்ன சொல்ல முடியும்? மறுபடியும் பெயிண்டிங் வேலைக்கு வந்துட்டேன் அப்படிங்கும்போது நான் என்ன சொல்ல முடியும்? ஏன் அதுக்கப்புறம் நீங்க தொடர்ந்து பாடுறது, அது பாடுற அந்த கொரோனா விஷயங்கள் டைம் முன்னெடுக்கலையா? முன்னெடுத்துட்டேன். ஏன்னா அதுக்கான டைம் நம்ம கொரோனா டைம்ல இங்கே தானே இருந்தோம். ஆ. ஆக்சுவலா வேற எதுவும் பண்ண முடியல. ஷோஸ் எதுவும் நடத்த முடியல. ஒரு ப்ரோகிராம் ஆஃப்டர் கொரோனா இப்ப இப்போ அதுக்கப்புறமா நான் ஆர்கெஸ்ட்ரா சாங்ஸ் எல்லாம் பாடிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமாட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம புதுக்கோட்டை பொறுத்த வரைக்கும் நிறைய நாட்டுப்புற கச்சேரிகள் தான் அதிகம். ஆமா. திடீர்னு அதுலேருந்து பக்கத்துல இருந்து ஒரு அண்ணன் கூப்பிட்டாங்க. மாயக்கண்ணன்னு சொல்லிட்டு. ம். அந்த டீமுக்கு போக ஆரம்பிச்சேன். அந்த டீம்ல போயிட்டு அப்படியே நாட்டுப்புற பாடல்களோட சேர்ந்து நான் 2 சினிமா பாட்டு பாடுவேன். 2 நாட்டுப்புற பாட்டு பாடுவேன். அப்படியே மாறி மாறி அப்படியே நாட்டுப்புற கச்சேரியில ஒவ்வொருத்தங்களும் அப்படியே டைப் பண்ணி எல்லாருக்கும் போக ஆரம்பிச்சாச்சு. அப்புறம் திடீர்னு நண்பர் ஒருத்தர் டிஎம்வி நண்பர்கள் இசைக்குழுன்னு சொல்லிட்டு நண்பர் மணிகண்டன் ஒருத்தர் இருக்காப்புல. என்னோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. அவரோட கச்சேரியில இந்த மாதிரி பார்த்துட்டு நாதஸ்வரம் வாசிப்பார் ஒரு அண்ணன் கண்ணன் சொல்லிட்டு. அவர் மாயக்கண்ணன் கச்சேரிக்கு வருவார். இங்க உள்ள ஃபோக் சிங்கரோட கச்சேரிக்கு. இவர் நல்லா பாடுவாருங்க. இவர் நம்ம கச்சேரிக்கு கூப்பிடுங்க அப்படின்னாப்புல. அப்புறம் அவர் கச்சேரிக்கு போக ஆரம்பிச்சேன். ரெகுலரா என்னை பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. மறுபடியும் என்னோட வீடியோஸ் எல்லாம் அவங்களோட சேனல்ல போட ஆரம்பிச்சிட்டாங்க. மறுபடியும் எல்லாரும் என்ன பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ புதுக்கோட்டை லோக்கல்ல உள்ள எல்லாரும் என்ன என் கச்சேரிக்கு வா, உன் கச்சேரிக்கு வான்னு எல்லாரும் கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப கச்சேரி தான் ரெகுலரா போய் இப்போ ரெகுலரா அந்த கடவுளோட புண்ணியத்துல வருஷத்துல எல்லா நாளும் முடிஞ்ச வரைக்கும் இவ்வளவு நாள் நான் எனக்கு கச்சேரி இல்லை அப்படின்னு இல்லை. இந்த பொங்கல் விழா கூட கச்சேரியா தான் முடிஞ்சு கடவுளோட புண்ணியத்துல. இப்போ 365 நாள் இருக்குன்னா ஒரு 200 நாளைக்கு எனக்கு கச்சேரி வந்து. சூப்பர் சூப்பர். கச்சேரியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஃபேமஸான இதுதான் என்னுடைய ஐகான் சாங் அப்படின்னா அது என்ன சாங்? என்னோட ஃபேமஸான ஐகான் சாங் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே இப்போ இந்த நாட்டுப்புற பாடல்ல எங்க போனாலும் நாட்டுப்புற கச்சேரி தானுங்களா? என்ன பாட்டு அது? அதுல போயிட்டு அந்தோணிதாசனோட ஓடக்கரை ஓரத்துல. ஓ எங்க பாடுங்க. தந்தான தந்தான வந்தேனுன்னா வாரேனுன்னாலா தஞ்சை அந்தோணி அண்ணன் பாட்ட நானும் பாடி வாரேன்னா உடக்கர ஓனத்தில உனக்காக காத்திருப்பேன். உன்னோடு நான் உன்னா பேசணும். அதனால என் கண்ணுக்கு முன்னே வந்து நிக்க வேணும். உடக்கர ஓனத்தில இப்படி ஒரு சூப்பர் சூப்பர் நல்லா இருக்கு. இதுதான் இப்போ வந்து நாட்டுப்புற கச்சேரிகள்ல ஃபர்ஸ்ட் ஐகானிக்கா அந்த பாட்டு தான் பாடிட்டு. அதுக்கப்புறம் எல்லா பாட்டுமே அதிகபட்சம் அந்தோணி என்ன பாடல் தான். அப்புறம் ஆந்தகுடியிலே அந்த பாடல்கள் தான் இப்போ அதிகமா ஒழிச்சிட்டு இருக்கு. நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் பொதுவா கச்சேரி அப்படின்னாலே என்னதான் நம்ம சினிமா பாட்டு நாட்டுப்புற பாட்டு பாடினாலுமே சாமி பாட்டு பாடலையே அப்படின்னு ஒரு குறை இருக்கும். கண்டிப்பா பேர்பட்ட பாடகரா இருந்தாலும் சாமி பாட்டு பாட வச்சிருவாங்க. அப்படி உங்களுக்கு ஐகானா இருக்கக்கூடிய சாமி பாட்டு எது? ஐகானிக்கா இருக்கக்கூடிய பாட்டு வந்து கருப்புசாமி பாடலும் அம்மன் பாடலும் பாடு. நிறைஞ்ச மனசு உனக்கு தாண்டி மகமாயி உன்னே நினைச்சு புட்டா கெடுதல் எல்லாம் சுகமாகி மறைகளும் இதை சொல்லுமடி மகமாயி கண்ணில் தொட்டியங்குளம் தெரியுதடி மகமாயி நமையாலும் நாயகியாம் நம் மகமாயி கண்ணிமை போல காத்திடுவாள் கருமாரி உமையவள் அவளே இவவான் மகளே சமயத்தில் வருபவள் அவளே எங்கள் சமயபுரத்தாள் அவளே. சூப்பர் சூப்பர் சூப்பர். கருப்பசாமிக்கான பாட்டு. ஆதிகருடவனே நீலமேகவண்ணா 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 உன்னை அந்தரத்தில் நான் வரவழைத்து 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 ஐயா ஊதினா சீர்குழலே ஏ அந்த உலகளந்த மாயவனே 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 உலகளந்த மாயவனே அங்கே இடி முழங்குது கருப்பசாமி தங்க கரசமின்னுது அங்கே இடி முழங்குது
கருப்பசாமி தங்க கலசமின்னுது. ஐயா கோட்டை கருப்பசாமி குணமுள்ள குருச்சாமி. ஐயா கோட்டை கருப்பசாமி குணமுள்ள குருச்சாமி. கோட்டை கருப்பசாமி குணமுள்ள குருச்சாமி. வேட்டையாடு இந்த நேரம் வரானையா கருப்பசாமி. அங்கே அங்கே இடி முழங்குது. கருப்பசாமி தங்க கலசமின்னுது. சூப்பர் சூப்பர். அப்படியே பாடம் போல எனக்கு எனக்கு என்னமோலாம் பண்ணுச்சு. நல்லா இருக்கு, ரொம்ப அழகா பாடுறீங்க, சூப்பரா இருக்கு. ஓகே, இப்ப இந்த நீங்க சரிகமாப்பா சீசன் 2ல இருந்ததுனால நான் கேக்குறேன். இப்ப சமீபத்துல ஒரு சிங்கர் வந்து எப்பயோ பாடின பாட்டு ரோஜா ரோஜா சாங், ஆமா, அது பயங்கரமா வைரல் ஆகி மனுஷன் எங்கேயோ போயிட்டாப்ல. வேற level ஆயிட்டாரு அந்த பாட்டெல்லாம் பார்க்கும் பொழுது நம்மளாம் இந்த மாதிரி சாங் எல்லாம் நம்ம ட்ரை பண்ணிருக்கோமா, நம்ம ஏன் அப்படிலாம் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு ஃபீல் உள்ளுக்குள்ள இருந்திருக்கும்ல? இருக்கு. என்ன தோணுச்சு? நம்ம நிறைய பாட்டு பாடிருக்கோம். எதுவுமே நம்ம ட்ரெண்டிங் சேனல்ல இருந்து வந்ததுக்கு அப்புறமும் அதோட போயிடுச்சு நம்ம லைஃப். பரவாயில்ல. அண்ணா மகாலிங்க அண்ணன் எனக்கு ரொம்ப பிடிச்ச சிங்கர். எல்லா பாட்டுமே செம்ம ரேஞ்சில் பாடக்கூடியவர். அவரை நான் சில கான்செப்ட்ல பார்த்துருக்கேன். ஞாபகம் இருக்குமான்னு தெரியல அவருக்கு. அவர் வந்த கான்செப்ட் நான் போயிருக்கேன். நல்ல ஒரு பாடகர். ஆனா அவருக்கு திடீர்னு இந்த மாதிரி ஒரு இதுல பார்க்கவும் நல்ல மறுபடியும் அந்த பைசன்ல ஒரு பாட்டு கூட பாடியிருக்காரு. அந்த மாதிரி நமக்கு ஒரு வாழ்க்கை வந்துடாதா அப்படின்னு நிறைய நினைச்சிருக்கேன். அந்த பாட்டு நம்ம ஒரு தடவை பாடி பாப்போமா அப்படின்னு நினைச்சிருக்கீங்களா, யோசிச்சிருக்கீங்களா, ட்ரை பண்ணிருக்கீங்களா? ட்ரை பண்ணிருக்கேன். அந்த பர்டிகுலரா அது கஷ்டமா இருக்கும்ல, அந்த இது மட்டும் ட்ரை பண்றீங்களா இப்ப? ரோஜா 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 கண்ட பின்னே உன்னிடத்தில் என்னை விட்டு வீடு வந்தேன். உன்னை தென்றல் தீண்டவும் விடமாட்டேன், அந்த திங்கள் தீண்டவும் விடமாட்டேன். உன்னை வேறு கைகளில் தரமாட்டேன், நான் தரமாட்டேன், நான் தரமாட்டேன். ரோஜா 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 நிலத்தினில் நிழல் விழ ஏங்குவேன். நிழல் விழுந்தால் மடியினில் வலிகளும் தாங்குவேன். இடையென உடுத்து என எடுத்து நூலாடை ஏற்ற விடுமுறை வந்தால் என்னை தீண்டக்கூடாதென என் வீட்டு ரோஜாக்கள் பூக்கின்றன. ஒரு நாள் உன்னை காணாவிடில் எங்கே உணன்பென்று கேட்கின்றன. நீ வந்தால் நிலவினில் விடியும் என் வாசமே. மழையில் நீ நனைகையில் எனக்கு காய்ச்சல் வரும். வெயிலில் நீ நடக்கையில் எனக்கு வேர்வை வரும். உன்னை விட வேறு உறவுகள் ஏது? ரோஜா 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 ரோஜா. சூப்பருங்க. எனக்கு 2-3 தடவை உடம்புல புல்ல அரிச்சிருச்சு. ரொம்ப என்னாலே முடியல. இல்ல அது ரொம்ப ஒரு கஷ்டமான சாங்கு. அதே மாதிரி இந்த பாட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு பாடிட்டேன். ஏன்னா ஆக்சுவலா ஒரு மாதிரி த்ரோட் ஒரு மாதிரி இருந்தது. ஒரு கான்சியஸே இல்லாம பாடியாச்சு. அதே மாதிரி அண்ணா நான் போன ஸ்டேஜ்ல ஒரு பாட்டு பாடுவாங்க, நான் கட்டு சேலை மடிப்புல நான் கசங்கி போனேன் இன்னொரு பாட்டு கேட்டு. அந்த பாட்டு அவர் பாடும்போது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த பாட்டை தான் நான் நிறைய ஸ்டேஜ்ல பாடணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா அவர் இருக்க ஸ்டேஜ்ல நான் பாட முடியல. நான் அண்ணா பாடுங்க அந்த பாட்டு. அந்த பாட்டை பாடலாமா? பாடுங்க. நீ கட்டு சேலை மடிப்புல நான் கசங்கி போனேண்டி, ஓ எலும்பு சம்பள நிறைய இடுப்புல கிறங்கி போனேண்டி. நீ கட்டு சேலை மடிப்புல நான் கசங்கி போனேண்டி, ஓ எலும்பு சம்பள நிறைய இடுப்புல கிறங்கி போனேண்டி. அடியே சூடான மலையே உடம்ப நினைச்சுக்கலாமா, கொடியே வெத்தல கொடியே சுண்ணாம்பு நான் தரலாமா. அழகே தாவணி பூவே தேன எடுத்துக்கலாமா, கொலுசு போட்ட காலிலே தாளம் போட்டுக்கலாமா. நீ வெட்டி வெட்டி போடும் நகத்தில் எல்லாம் குட்டி குட்டி நிலவு தெரியுதடி, ஓ இடுப்பழகில் வரசும் கூந்தலில பத்திக்கிட்டு மனசு எரியுதடி. ஏன் ஆயுள் ரேகையெல்லாம் ஓ உள்ளங்கையில் போடுதடி, ஓ உள்ளங்கை அழகினிலே மனசு உச்சி வர பூருதடி. அந்த வானம் பூமி எல்லாம் இங்கே ரொம்ப ரொம்ப பழசு.
அடி நீயும் நானும் சேர்ந்து செய்யும் காதல் தாண்டி புதுசு. சூப்பர் 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 சூப்பர். ரொம்ப அழகா ரொம்ப சூப்பரா இருக்கு. சரிகமாப்பா சீசன் 2க்கு அப்புறம் உங்களுடைய வாழ்க்கை லாக்டவுன்ல கொஞ்சம் முடங்கி போயிருந்தாலும் கூட ஆமா. இப்போ ஓரளவுக்கு போய்கிட்டு இருக்கு நினைக்கிறேன். கண்டிப்பா திறமையானவர்கள் என்னைக்குமே தோத்து போயிட மாட்டாங்க. நானே நிறைய யோசிச்சிருக்கேன். நம்மளாம் தோத்துட்டோம்ல லைஃப்லன்னு நிறைய முறை நான் யோசிச்சிருக்கேன். அந்த மாதிரிதான் நீங்களும் யோசிச்சிருக்கீங்க. கண்டிப்பா. நிறைய ஆண்கள், ஆமா, நிறைய பசங்க, நிறைய ஆண்கள் நிறைய யோசிக்கக்கூடிய ஒரு விஷயம் தனிமையில நம்ம தோத்துட்டோம்ல அப்படின்னு. அதைத்தான் நானும் யோசிச்சிருக்கேன். நீங்களும் அதை தான் யோசிச்சிருக்கீங்க. தொடர்ந்து ட்ரை பண்ணுவோம், தொடர்ந்து முயற்சி பண்ணிட்டே இருப்போம். கண்டிப்பா நம்மள கையை தூக்கி விட கண்டிப்பா ஒரு ஜீவன் ஒருத்தங்க யாராவது இருப்பாங்க. கண்டிப்பா கண்டிப்பா. கூடிய விரைவில் நீங்க எதிர்பார்த்த ஒரு வாழ்க்கை, நீங்க எதிர்பார்த்த ஒரு உலகத்துக்குள்ள போற மாதிரியான உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரியான ஒரு வாழ்க்கை கூடிய சீக்கிரமே உங்களுக்கு அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள்.